மதுரை தோப்பூரில் மத்திய அரசின் 1264 கோடி ரூபாயில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். தலா 150 கோடி ரூபாயில் தரம் உயர்த்தப்பட்ட மதுரை, தஞ்சாவூர், நெல்லை மருத்துவமனைகளையும் 12 தபால் அலுவலக பாஸ்போர்ட் கேந்திரங்களையும் துவக்கி வைத்தார். பின்னர் மோடி பேசுகையில், உலகளவில் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் திட்டத்தை செயல்படுத்தி சுகாதார செயல்பாடுகளில் முன்னிலையில் உள்ளோம் என்றார். மத்திய அரசு சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்து காஷ்மீர் முதல் குமரி வரையும், கவுகாத்தி முதல் குஜராத் வரையும் சுகாதார திட்டங்கள் மக்களை சென்றடைய உதவுகிறோம் என்றார். We can say that this brand of healthcare has been taken to all corners of the country, from Kanyakumari to Kashmir to Madurai, and from Guwahati to Gujarat. AIIMS at Madurai will be constructed at a cost of more than rupees 1200 crores. It will benefit the entire population of Tamil Nadu. விழாவில் பங்கேற்ற முதல்வர் பழனிசாமி, சுகாதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் எப்போதுமே முன்மாதிரியாக விளங்குகிறது என்றார். சுகாதார சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் இந்தியாவிற்கே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்குகிறது. வளர்ந்த நாடுகளுக்கு இணையான சுகாதார தரத்தை தமிழ்நாடு அடைய வேண்டும் என்பது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவால் வெளியிடப்பட்ட தொலைநோக்கு திட்டம் 2023 குறிக்கோளாகும். தொற்று மற்றும் தொற்றா நோய்களை தடுப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் சிகிச்சை அளிப்பதிலும் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. மகப்பேறு நலத்திட்டங்கள் மற்றும் குழந்தை நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். இத்தகைய செயல்பாடுகளினால் நிதி ஆயோக் அண்மையில் வெளியிட்டுள்ள சுகாதாரமான மாநிலம் முற்போக்கு இந்தியா அறிக்கையில் 3 முன்னிலை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவில் குழந்தை இறப்பு விகிதம் 34ஆக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 2010ஆம் ஆண்டு 24ஆகவும் 2016ஆம் ஆண்டு 17ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை சுகாதாரம் குறித்து வகுத்துள்ள நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 2030ஆம் ஆண்டுக்குள் தாய்மார்கள் பேறுகால இறப்பு விகிதத்தை 66ஆக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கினை தமிழ்நாடு 2016ஆம் ஆண்டிலேயே அடைந்து மத்திய அரசின் விருதினையும் பெற்றுள்ளது.